10 டிசம்பர் 2025 திருவருகை கால வார நாள் புதன்கிழமை. மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறைவசனங்கள் 28 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனல் அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் புனித லொரெட்டாவின் அன்னை மரியாள் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் புனித லொரெட்டாவின் அன்னை மரியாளுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். வழக்கமாக கொண்டாடப்படுகின்ற அன்னை நினைவு நாளை தாண்டி வழக்கமாக அன்னை எங்கெங்கெல்லாம் காட்சியளித்தாங்களோ அந்த காட்சியின் பொருட்டு அந்த விழா நாட்களானது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புனித லொரெட்டாவின் அன்னை மரியாள் நினைவு நாள் என்பது அன்னை மரியாளுடைய இல்லத்தை குறிக்கின்றது. புனிதமான ஒரு இல்லத்தில் புனிதமான ஒரு வாழ்க்கையை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அது அன்னை மரியாளுடைய வீடும் அன்னை மரியாளும் தான். தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு கொண்டு வருவதற்காக அன்னை மரியாளுடைய உதிரத்தை அழகாக தூய்மையாக இறைவன் கருதரித்து அது தூய்மையான விதத்தில் அன்னை மரியாளை பாவம் இல்லாமல் இந்த உலகில் கொண்டு வந்ததை ஒரு நாட்களுக்கு முன்பாக நாம் கொண்டாடிய அன்னை மரியாள் அமல விருப்ப பெருவிழாவில் நாம் சிந்திக்க கேட்டிருந்தோம். இன்று அவர் வாழ்ந்த அந்த வீட்டினுடைய இல்லத்தினுடைய தூய்மையை நினைவுபடுத்துவதற்காக இன்றைய நாள் லொரெட்டா அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த வீடானது பாரம்பரியத்திலும் வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கான ஒரு அதிகாரபூர்வமான சாட்சி கிடையாது. இருந்த போதிலும் நம்முடைய பாரம்பரியமானது அழகாக குறிப்பிடுகின்றது. 4ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாளுடைய வீட்டை புனித ஹெலனா அவர்கள் காப்பாற்றி அந்த வீட்டிற்கு மேல் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினார்கள். அதன் பின்பு 13ஆம் நூற்றாண்டு ஏற்பட்ட சிலுவை போரின் மூலமாக அந்த நாஸ்திரேத் இடமே அழிக்கப்பட்ட நிலையில் இந்த வீடானது அங்கிருந்து வானதூதர்களால் இடமாற்றப்பட்டது என்றும் ஒரு பாரம்பரியம் குறிப்பிடுகிறது. மற்றொரு பாரம்பரியம், ஒரு குடும்பம் இந்த வீட்டை கப்பல் மூலமாக கொண்டு வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். பல இடங்களில் இந்த வீடானது கொண்டு வந்து அது மறைந்து போகும். மேலும் ஒரு புதிய இடத்தில் அந்த வீடானது தோன்றுகிறது என்ற பாரம்பரியத்தை தாண்டி இறுதியாக லொரெட்டாவுடைய இடத்தில் இந்த வீடானது, இந்த ஆலயமானது வந்து சேர்ந்ததாக இந்த இல்லத்தை சுற்றி ஒரு பெரிய பேராலயத்தை கட்டப்பட்டிருந்தது. அதனிலிருந்து இந்த ஒரு திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. பறக்கும் இல்லம் என்ற ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்ற அன்னை மரியாளுடைய வீடானது இந்த திருவிழாவானது லொரெட்டா அன்னையாக கொண்டு வந்து விமானிகள் மற்றும் வான்வழி பயணிகளுடைய பாதுகாவலராக அறிவிக்கப்படுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் டிசம்பர் 10ஆம் தேதி இந்த நாளை லொரெட்டா அன்னையினுடைய விருப்ப திருவிழாவாக நமக்கு அறிவித்திருக்கின்றார். இந்த நாளில் நமக்கு கிடைக்கப் போகின்ற பாடங்கள் என்ன? அன்னை மரியாள் இந்த திருவிழாவின் வழியாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை, இல்லங்களை இறைவன் தங்கி வாழ்கின்ற ஒரு இருப்பிடமாக நாம் மாற்ற வேண்டும் என்பதனுடைய முக்கிய குறிக்கோள் தான் இந்த லொரெட்டாவின் அன்னை மரியாளுடைய விழா நாள். ஆக இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அன்னை எவ்வாறு இறைமகன் இயேசு தன்னுடைய உதிரத்தில் கொண்டு வருவதற்காக தன்னையே தூய்மையான வாழ்க்கைக்கு ஈடுபடுத்தினாலும் நம்முடைய இல்லங்கள், நம்முடைய உள்ளங்கள், இருதயங்களை பாவக்காரிலிருந்து நாம் விடுவித்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறி ஆண்டோடைய வார்த்தைக்கு இணங்க
ஆண்டு தரப்போகிற இளைப்பாறு நாம் பெற்றிட நம்முடைய பாவங்களை, சுமைகளை, வலிகளை, வேதனைகளை, போராட்டங்களை, சவால்களை, நோய்களை, இவைகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோம். இந்த சுமைகளை ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு செல்கின்ற பொழுது ஆண்டு நமக்கு தேவையான இளைப்பாறுதலை இன்று அளிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய கரம் பிடித்து இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன, நம்மிடத்தில் இருக்கின்ற சுமைகள் என்ன என்பதை கண்டறிந்து அந்த சுமைகள் எல்லாவற்றையும் நம்மையும் சேர்த்து ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். இறைவன் நமக்கு நிறைவான இளைப்பாறுதலை அளிப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த நாளை அவரிடத்தில், அவருடைய சித்தத்தில் நாம் நடைபெற செய்திடன் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவில் எங்களோடு பயணித்து ஒரு பாதுகாப்பான ஒரு இரவையும் நல்ல ஒரு உறக்கத்தையும் அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறி, இந்த புதிய நாள் எங்களுக்கு அளிக்கப் போகின்ற ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டு இன்று லொரெட்டா அன்னையினுடைய விழா நாளை கொண்டாடுகின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அன்னையை போன்று தாய்மையான இருதயத்தை கொண்டிருக்கும்படியாகும் அவள் வாழ்ந்த அந்த தூய்மையான இல்லத்தை போன்று எங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் ஆசீர்வதிக்க எங்களுக்கு உதவியாய் வாரும். ஆண்டவரே இயேசு, இன்று எங்களுடைய சோர்வுற்ற வாழ்க்கை, சுமை சுமந்து செல்லுகின்ற எங்களுடைய கடினமான அந்த வாழ்க்கை அனைத்தையும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வைக்கின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் இன்னும் வாருங்கள் என்று கூறிய அன்பு தகப்பனை, இந்த ஒரு அழகான அழைத்தலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு சுமைகளை உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு கவலைகள், எங்களுடைய பொறுப்புகள், எங்களுடைய சோர்வுகளை உடைய பாதத்தில் வைக்கின்றோம். இந்த உலகம் சரி, எங்கள் உறவுகளும் சரி, எங்கள் மீது சுமத்துகின்ற பல பாரமான சுமைகளை உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த சுமைகளுக்கு பதிலாக உமது அன்பின் நுகத்தை எங்களுக்கு அளித்தரும். உம்மீது நாங்கள் நம்பிக்கையை வைத்து நாங்கள் எப்பொழுதுமே உம்மிடத்தில் உடைய சிறுகள் நிலையில் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வார ஆண்டவரை, எவ்வாறு அன்னை மரியாளுடைய இல்லத்தினை ஆசீர்வதித்தோம், இன்று எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். எவ்வாறு அன்னையினுடைய குடும்பம், அவருடைய பெற்றோர்கள் உம்முடைய நிழலில் வாழ்ந்தார்களோ, இன்று எங்கள் வீட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் உம்முடைய நிழலில் இருக்கும்படியாகும். எங்களுடைய வீடுகள், எங்கள் வீடுகளை சுற்றி இருக்கின்ற அந்த சுற்றுப்புறங்கள் அனைத்தும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி எந்த விதமான வாதைகளும் எங்கள் வீட்டின் மீது, வீட்டிற்கு அருகில் நெருங்காமல் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் உம்முடைய அன்பான திட்டத்துடனும் அன்பான சிறகில் நிழலில் எங்கள் ஒவ்வொரு இல்லத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். அன்றருடைய வழிகாட்டுதை பெற இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வழிகாட்டுதலின் வழியாக எவ்வாறு அன்னை மரியாள் வாழ்ந்தாலோ அதே போன்று நாங்களும் நீர் அளிக்கின்ற ஒவ்வொரு இறை திட்டத்தை உணர்ந்து அதற்கேற்றவாறு ஆவியினுடைய வாழ்க்கை இன்று வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தலாம். ஆண்டவரே, நாங்கள் சமர்ப்பித்த ஒவ்வொரு சுமைகள், இன்னும் சொல்ல முடியாத சுமைகள், சுமக்க முடியாத சுமைகள், பிற எங்கள் மீது சுமத்துகின்ற சுமைகள் அனைத்தையுமே உம்மிடத்தில் ஒப்புவைத்து எங்களுக்கு அழகான எளிமையான உடைய நுகத்தை எங்களுக்கு அளித்து அந்த நுகத்துடன் இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ்ந்திட எல்லா கிருபையை புரிந்தரலாம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.